அரசு மதுபான கடைகளில் எம்ஆர்பியை விட கூடுதலாக ₹1 கூட இனி வசூலிக்கப்படாது என்று தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினர் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷை சந்தித்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்க தலைவர் பழனி பாரதி, டாஸ்மாக் கடைகளில் இனி அதிகபட்ச சில்லறை விலையை விட ₹1 கூட கூடுதலாக வசூலிக்கக்கூடாது என்ற அரசின் அறிவுறுத்தலை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் இதுவரை கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த நடைமுறை செலவுகள் குறித்தும் அமைச்சரிடம் விளக்கமளித்ததாக கூறினார். சரக்கு இறக்கும் கூலி, காலி பாட்டில்களை கையாளும் செலவு உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை அரசு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் அவர்கள் இந்த எம்ஆர்பி, அதாவது பாட்டிலுக்கு அதிகமாக எம்ஆர்பி விலையை விட ₹1, ₹2 கூட கூடுதலாக விற்கக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனை சொல்லுவதை நாங்கள் எங்களுடைய சங்கம் முழுமனதாக வரவேற்கிறது. அதுக்கு ஏற்ற வகையில் அவருடைய கோரிக்கையை ஏற்று நிர்வாகத்திற்கு ஒத்துழைக்கிற வகையில் நம்ம தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் எம்ஆர்பி விலையை விட அதிகமாக விற்பதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த முடிவின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்தது. மீண்டும் இந்த எம்ஆர்பி விலையை விற்கின்ற போது கடையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், செலவினங்களை எல்லாம் பற்றி நாங்கள் விரிவாக எடுத்துரைத்தோம். அந்த நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வருவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்.